சிவபெருமான் ஏன் புலித்தோலை உடையாக அணிந்து அதன் மேல் அமர்ந்திருக்கிறார் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதோ உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமாக. முன்பு ஒரு காலத்தில் காட்டில் வாழ்ந்த சில முனிவர்கள் தங்களின் தவ வலிமையால் ஆணவம் கொண்டிருந்தனர். இறைவனை விட தாங்களே உயர்ந்தவர்கள் என எண்ணி சிவபெருமானை எதிர்க்கத் துணிந்தனர். அவர்களின் ஆணவத்தை அடக்க சிவன் முடிவு செய்தார். இதைக் கண்டு கோபமுற்ற முனிவர்கள் அவரை அழிக்க ஒரு அக்னி வளர்த்தனர். அந்த அக்னி தீயிலிருந்து ஒரு பயங்கரமான புலியை உருவாக்கி சிவன் மீது ஏவினர். சீறி வந்த புலி சிவனை தாக்க முயன்றபோது அவர் புன்னகையுடன் அந்த புலியை அடக்கினார். பின்னர் தனது விரல் நுனியாலேயே அந்த புலியின் தோலை உரித்து அதை தனது ஆடையாக அணிந்து கொண்டார். எஞ்சிய அந்த தோலையேதான் அமரும் ஆசனமாகவும் மாற்றிக்கொண்டார். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், புலி என்பது ஆணவம் மற்றும் கொடூரமான வேகத்தின் அடையாளம். அந்த புலியை அடக்கி அதன் தோல் மேல் அமர்வதன் மூலம் சிவன் ஆணவத்தையும் உலக ஆசைகளையும் வென்றவர் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது.